நாங்க நேத்து எத்ரத்தா பார்த்துட்டு பக்கத்துலயே வந்துட்டு கலைன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் டவுன் இருந்துச்சு. அங்கயே ஸ்டே பண்ணிட்டோம். கலை வந்து நார்தர்ன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் பிரான்ஸ். இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இங்கிலீஷ் சேனல் சொல்லி இருக்குல்ல, இத வந்துட்டு பிரான்ஸுக்கும் யூகேக்கும் வந்துட்டு கனெக்ட் பண்றாங்க. சி வழியாவே வந்து டனல்ல வந்து கனெக்ட் பண்ணி இதுலயே வந்து ட்ரெயின் போகும். அதுக்கப்புறம் வந்து பஸ்ஸு அதெல்லாம் வந்துட்டு அண்டர் கிரவுண்ட்ல இருக்க டனல் வழியா யூகேக்கு போகும். இங்க பாருங்க ஐரிஷ் ஃபெரிஸ் போயிட்டு இருக்கு இப்போ. அயர்லாந்து உன்னை அழைக்குது போல. அயர்லாந்து என்னை அன்புடன் அழைக்குது, போயிட்டு வரலாமா? ஆமாப்பா, பார்த்து நல்ல சீட்டா எடுக்க சொல்லுப்பா. அயர்லாந்து வரைக்கும் போமான்னு தெரியலையே. ஐரிஷ் ஃபெரிஸ் போகும். ஃபெரிஸ்ல போனதே கிடையாது, இந்த மாதிரி பெரிய போட்ல எல்லாம். ஒரு நாள் போவோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் கடல் தண்ணி மாதிரி தான் தெரியும். ஒரு சின்ன ஊர் தான் கெலைங்கிறது, நார்தர்ன் பார்ட் ஆஃப் பிரான்ஸ்ல. பட் ஆனால் இது வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட் அண்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு சின்ன சிட்டி. ஏன்னா இந்த தண்ணிக்கு அடியில தான் வந்து டனல் இருக்கு. ஒரு ஆர்கிடெக்சரல் மார்வல் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து யூகேல இருந்து அண்டர் கிரவுண்ட்ல வந்து மெட்ரோ டனல் மாதிரி ஒரு டனல் டிக் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த கலையில இருந்து இந்த சைட்ல இருந்து டிக் பண்ணிட்டு போனாங்க. ரெண்டு பேரும் வந்து மீட் பண்ணிட்டு இப்போ வந்து அது வந்து ஒரு பெரிய டனல் பேசேஜாவே இருக்கு. அதுக்குள்ளதான் வந்து ட்ரெயின், பஸ், கார் எல்லாமே இந்த தண்ணி கடியில தான் போய்கிட்டு இருக்கு. டெய்லியும் நம்பர் ஆஃப் ட்ரெயின்ஸ், நிறைய ட்ரெயின்ஸ் வந்து இருக்கு ஆக்சுவலி. பாரிஸ் டு லண்டன் அது எல்லாமே வந்து இந்த டனல் வழியா தான் போகும். டனல் வந்து கரெக்டா இந்த வாட்டர் கீழே தான் இருக்கு. இது கீழே தான் வந்து அந்த டனல் போட்டிருக்காங்க. மேபி நம்ம ஒரு நாள் ஈரோ ஸ்டார்ல லண்டன் போறப்ப நம்மளும் இந்த டனல் வழியா தான் போவோம். அப்போ வந்து ரிலேட் பண்ணா நல்லா இருக்கும். யூரோ ஸ்டார்னா வந்துட்டு ட்ரெயின். யூரோ ஸ்டார் வந்து ட்ரெயின். கலை வந்துட்டு ஒரு அழகான கோஸ்டல் சிட்டி. ரொம்ப அழகா இருக்கு பாருங்க, எவ்வளோ கியூட்டா அந்த ஃபுல்லா அந்த பீச். தூரத்துல உங்களுக்கு தெரியல. பட் ஆனா நிறைய ஃபெரிஸ் இருக்குல்ல, வந்துட்டு போயிட்டே இருக்கு. ஆமா, நிறைய பேர் இங்க வந்து தூண்டில் போட்டுட்டு நின்னுட்டே இருக்காங்க, ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. இது சும்மா அவங்க ஹாபி, அவங்களுக்கான சண்டே ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணுவாங்க. நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. லைனா தூண்டில் போட்டு நிக்க வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து இங்க ஆத்துல எல்லாம் மீன் பிடிக்க முடியாது, லைசன்ஸ் வேணும். அதனால கடல்ல தான் ஃப்ரீயா மீன் பிடிக்கலாம். எந்த இதுவும் கிடையாது. ஐ மீன் தூண்டில் வச்சு பிடிக்கிறதுக்கு. ஒரு மீன் வந்துருச்சு. Oh my god. நிறைய பேர் நிக்கிறாங்கல்ல. ஆமா, இங்க பாருங்க, ஒருத்தர் எவ்வளவு மீன் பிடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 10 மீன் இருக்கும், அப்படியே உயிரோடயே உள்ள இருக்கு. சின்ன சின்னதா இருக்கு. மீனுக்கு புழுலாம் போட்டு பிடிச்சி வச்சிருக்காங்க. மர்சி பக்கு. ஆனா குட்டி குட்டியா இருக்கு, என்ன மீன் தெரியல. பெரிய டிராகன் இருக்கு. ஆல்ரெடி ஃப்ரான்ஸில் வந்துட்டு நார்தர்ன் சிட்டியில் வந்துட்டு இந்த மாதிரி தான் எலிஃபண்ட் இருக்கும். இங்கே கலையில் வந்துட்டு டிராகன் ஃபேமஸ் போல் இருக்கு. ஆனால் டிராகன் வச்சுருக்காங்க, பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அவ்வளோ பெருசாக இருக்குது டிராகன். இதை வந்துட்டு 3 பேர் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேலே ஒருத்தவங்க, கீழே ஒருத்தவங்க, கீழே வந்துட்டு மூமெண்ட்டுக்காக ஒருத்தவங்க, அதுக்கப்புறம் சைடில் இன்னொருத்தவங்க வந்துட்டு சேர்ந்து ஏதோ ரிமோட் கண்ட்ரோலில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ரைடும் கூட போகலாம். பாருங்க எவ்வளோ பேர் மேலே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நீ ட்ரக்காரி சொன்னா அது வந்து தண்ணி விடும். இது எவ்வளவு பெருசு பாருங்க. நம்ம முன்னாடி போன நம்ம ஏதாவது பண்ணா வந்து அவங்க நம்ம மேல தண்ணி வேற அடிச்சு விடுறாங்க. ஓ, பின்னாடி வேற தண்ணி போகுது. முன்னாடி மூக்குல இருந்து தண்ணி வருது, பின்னாடி வால்ல இருந்து தண்ணி வருது. இங்க இருக்கிற கிட்ஸ் எல்லாம் ஒரு எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்காங்க. நல்ல வேளை வந்துட்டு.
நம்மளே பாக்குற மாதிரி இருக்குல்ல. எப்படி டிசைன் பண்ணிருக்காங்க பாருங்க, கால் முதற்கொண்டு எடுத்து வச்சு போற மாதிரி பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வந்து இது பண்ணிருக்காங்க. வாவ். ஸோ இப்போ நம்ம கலாயில இருந்து நெக்ஸ்ட் டங்க்ரெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிட்டிக்கு வந்திருக்கோம். இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான சிட்டி. இது வந்து பிரான்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஹோல் வேர்ல்டுக்கே வந்து இம்பார்ட்டண்டான சிட்டி. ஏன்னா வந்து இங்கே தான் வந்து வேர்ல்டு வார் 2 ஒரு மேஜரான இன்சிடென்ட் வந்து நடந்தது. ஜெர்மன் ஃபோர்ஸஸ், நாசி ஃபோர்ஸஸ் வந்து ஹோல் ஆஃப் யூரோப்பை ஆல்மோஸ்ட் கேப்சர் பண்ணிட்டு ஃப்ரான்ஸை கேப்சர் பண்ணுறப்போ ஃப்ரான்ஸோட சோல்ஜர்ஸ், பிரிட்டனோட சோல்ஜர்ஸ் எல்லாம் இங்கேருந்து தான் வந்து எவாக்குவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாம் சுற்றி வளைச்சிட்டாங்க நாசி சோல்ஜர்ஸ். இந்த ஒரு சிட்டியை தவிர இங்கே இருந்து தான் வந்து ஷிப்பில், போட்டில் கிடைச்சது எல்லாத்துலேயும் ஏறி இந்த தாண்டி இங்கிலாந்துக்கு போனாங்க சோல்ஜர்ஸ்லாம். அப்பையும் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ 3 லட்சம் பேரும் என்னமோ தப்பிச்சு போயிருக்காங்க. ஸ்டில் ஒரு 40,000 பேர் வந்து இறந்துட்டாங்க, பைலட்ஸ் ஆகட்டும், செயிலர்ஸ் ஆகட்டும். ஸோ அவங்களோட மெமரியை வந்து போட்டுறதுக்கு வந்து இங்க வந்து ஒரு மெமோரியல் கட்டியிருக்காங்க, அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி. இன்னும் நிறைய எக்ஸைட்டிங்கான ஸ்பாட்ஸ் இந்த பீச் ஃபுல்லா இருக்கு. ஏன்னா அவ்வளோ ஒரு ஹெவியான இன்சிடென்ட் நடந்த இடம் இது. வாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். 1940 வந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் சோல்ஜர்ஸ் வந்து 3.5 லட்சம் சோல்ஜர்ஸ் வந்து இங்கேருந்து எவாக்குவேட் ஆகி போயிருக்காங்க. 3 லட்சம் உயிர்கள் இந்த இடத்துல இருந்து சேவ் ஆயிருக்கு. இல்லைன்னா 3 லட்சம் பேர்த்தையும் மர்கியா பண்ணியிருப்பாங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நான் காமெடி பண்ணாத. ஸோ அந்த 1940 இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் வந்து ஹோல் ஆஃப் ஃப்ரான்ஸும் வந்து ஜெர்மன் கிட்ட வந்து சரண்டர் ஆயிட்டாங்க அஃபிஷியலாக. அதனால வந்து ஹிட்லர் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாரு இந்த மாதிரி ஃபோர்ஸஸ்லாம் வந்து ரீவாம்ப் பண்ணுறக்காக. மறுபடியும் வந்து என்ன ஆச்சுன்னா, மறுபடியும் எவ்வளோ சோல்ஜர்ஸ் தப்பிச்சு போனாங்களோ அவ்வளோ பேரும் வந்து ஒரு 3 லட்சம் பேர் வந்து D-Day லேண்டிங்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெச், நிறையா பீச்சஸ் இருக்குது. அந்த எல்லா பீச்லேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லேண்ட் ஆனாங்க. நிறையா ட்ரூப்ஸாக லேண்ட் ஆனாங்க. அவங்களுக்கு தேவையான சப்ளைஸ், கன்னு, மெஷினரிஸ், டேங்க்ஸ் எல்லாமே வந்து ஏர் ட்ராப் பண்ணாங்க பீச்சில். அதுக்கப்புறம் அதெல்லாம் வச்சு தான் மறுபடியும் சண்டை போட்டு ஃப்ரான்ஸை விட்டு ஹிட்லர் ஆர்மியை வந்து ஜெர்மனுக்குள்ளே புஷ் பண்ணி, அந்த சைடு ரஷ்யன் சோல்ஜர்ஸ், சோவியத் ஆர்மி வந்து க்ரஷ் பண்ணி, இந்த சைடு அலைட் ஃபோர்ஸஸ் ஃப்ரான்ஸ், இங்கிலாந்து விச் இஸ் பிரிட்டிஷ் ஆர்மி, அப்புறம் வந்து அமெரிக்கன் ஆர்மி, 3 இதுவும் சேர்ந்து இந்த சைடில் இருந்து வெஸ்டர்ன் அட்டாக்கை இவங்க கேரி பண்ணாங்க. ஈஸ்டர்ன் அட்டாக்கை வந்து சோவியத் ஆர்மி வந்து கேரி பண்ணி பெர்லினில் வச்சு ஹிட்லர் சோழியை முடித்தாங்க. இங்கே பிரிட்டிஷ் எவாக்குவேட் பண்ணாங்கல்ல, அந்த எவாக்குவேட் பண்ண ஆப்ரேஷன் பேர் டைனமோ. அந்த ஆப்ரேஷனுக்காகவே வந்துட்டு பெரிய மியூசியமே இங்கே வச்சுருக்காங்க. வாங்க உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் இந்த மியூசியம்குள்ளே. ஸோ இது வந்து நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாத இடம் அப்படி கிடையாது. ஏன்னா இங்கே வந்து ஒரு 300 இந்தியன் சோல்ஜர்ஸும் இருந்திருக்காங்க இந்த இடத்துல. ஸோ அவங்கள வந்து ஹானர் பண்ணுற விதமாக அவங்களுக்காக ஒரு சின்ன ரூமே அலோகேட் பண்ணியிருப்பாங்க இந்த மியூசியம்குள்ளே. த ஃபர்காட்டன் இந்தியன்ஸ் ஆஃப் டங்க்ரெக் அப்படின்னு சொல்லிட்டு, லைக் அவங்க யூஸ் பண்ண கேப்பு, அவங்க யூஸ் பண்ண கன்னு, அவங்களோட கத்தி, அவங்க பேகு எல்லாம் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் வந்து இங்கே இருந்திருக்காங்க. அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் கூட டிஸ்பிளேல இருக்குது. ஆக்டிவாக அந்த போரில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து சும்மா வாலிபால் விளையாண்டதெல்லாம் போட்டிருக்காங்க பாரு. 1940 வந்து வாலிபால் விளையாண்டுருக்காங்க. இங்கே வந்து இவங்க வந்து ஷிப் மூலமாக வந்திருக்காங்க. நம்ம இந்தியாவிலேருந்து சவுத் ஆஃப் ஃப்ரான்ஸ்க்கு வந்துட்டு அப்புறம் அங்கேருந்து அவங்கள இங்கே மாற்றிருக்காங்க.
இந்தியன் சோல்ஜர்ஸ் அவங்க லைஃப் ஸ்டைல் எல்லாம் கேப்சர் பண்ணி ஃபோட்டோ வச்சுருக்காங்க. ஷேவிங் பண்ணுறது, அவங்க சப்பாத்தி போட்டு ரொட்டி போட்டு சாப்பிட்டது. அப்புறம் இங்கே அவங்க இறந்தப்போ வந்து நிறையா விட்டுட்டு போன ஆப்ஜெக்ட்ஸ், லைக் நம்மளோட காசு, இந்தியன் 1 அணா 2 அணா 1930 1928 பிரிண்ட் பண்ண காயின்ஸ். அக்பர் கான் தான் மேஜர் அக்பர் கான், அவரோட தலைமையில் தான் வந்திருக்காங்க 300 பேர். இங்கே பாருங்கள், அப்போ யூஸ் பண்ண காரு மக்கள் வந்துட்டு அந்த போர் வந்த உடனே வந்துட்டு பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு காரில் போக ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஊரை விட்டு அவங்க உயிரை காப்பாற்றுறதுக்காக அவங்க போயிருக்காங்க. அது பாருங்கள் எப்படி இருக்குது இந்த காருன்னு சொல்லிட்டு. பொட்டி எப்படி வச்சுட்டு போயிருக்காங்க பாருங்கள். ஃப்ரண்ட்டில் வந்து பொட்டி, அதுக்கப்புறம் மேலே இந்த காருக்கு மேலே பெட்டி இதெல்லாம் போட்டு வச்சுட்டு அப்படியே காரில் இருந்து போயிருக்காங்க. இது வந்து ஓல்டு ரெனோ கார். இது ரெனால்ட் இங்கே தெரியுது. கார்லாம் ஷிப்பில் தூக்கிட்டு போகலான்னு முடிவு பண்ணியிருப்பாங்களோ, இல்லைன்னா ஹார்பரில் விட்டுட்டு போயிருப்பாங்க. பப்ஜியில் வரும்போது AK-47, அதுக்கப்புறம் பிரிட்டிஷோட கிரனேட்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. கிரனேடு, ராக்கெட் லான்ச்சர்ஸ், அவங்க பிஸ்டல், அவங்க யூஸ் பண்ண மெஷின் கன்ஸ், ஜாக்கெட், பைனாக்குலர். அந்த காலத்து ட்ரக்கோட இன்ஜின் வேறு வச்சுருக்காங்க. அதில் ரேடியேட்டர்லாம் ஆக்சுவலி கடலுக்குள்ளேருந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. அதில் ஷெல்ஸ்லாம் இருக்கு பாரு, சுற்றியெல்லாம் வளர்ந்துருக்கு. ரேடியேட்டரோட ரெக்கவரி பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் அந்த இன்சிடெண்ட்டோட மெயின் திங், அந்த ஹாரிபிக் இன்சிடெண்ட்டோட. அங்கெல்லாம் பாரு, அதில் வந்து அந்த பஸ்ஸு, மிலிட்ரி வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து நின்று அதிலேருந்து இந்த கடலுக்குள்ளே வந்து அந்த மிலிட்ரி வெஹிக்கிள்ஸை வச்சே வந்து அவங்க வந்து பாலம் மாதிரி கட்டி அப்படி எல்லோரும் எவாக்குவேட் ஆயிருக்காங்க. எவ்வளோ குதிரை, மாடு, அதுன்னு எல்லாம் நிறையா செத்து கிடக்குது இந்த சாண்ட் பீச்சில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய ஃப்ளைட்ஸு, போட்டு எல்லாத்தையும் வச்சு ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய லாங்கான ஒரு பிரிட்ஜ் போட்டு வச்சு ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்போயும் நிறையா பேர் நிறையா ஷிப்பெல்லாம் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபுட்டேஜ் தான், அதோட பெயிண்டிங் தான் அங்கே இருக்குது. இது ஃபுல்லாகவே அலைட் ஃபோர்ஸஸோட, ஏர்ஃபோர்ஸோட யூனிஃபார்ம். 1940s வந்து இங்கே ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் ஈடுபட்ட பைலட்ஸோட ஃபுல் கம்ப்ளீட் அவுட்ஃபிட் இப்படி தான் இருந்திருக்கு. அந்த காலத்தில் யூஸ் பண்ண பிளேன்ஸோட காக்பிட்டை, ஏர்ஃபோர்ஸ் பைலட்ஸ் கொடூரமாக இருந்திருக்குல்ல அந்த காலத்தில். போர் நடக்க அப்படியே அங்கேருந்து மக்களையும் ரெஸ்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க போல இருக்கு. இங்கேயே அவங்க எப்போ சண்டை போடுவோன்னு தெரியாமல், எப்போ சாப்பிட்றதுன்னு தெரியாமல், ஒரு பக்கம் குளிர், ஒரு பக்கம் சரியான ஷெல்டர் இல்லாமல் மக்கள் இருந்திருக்காங்க. இந்த பீச் சாண்ட்லேயே இருந்து இருக்காங்க. பார்க்க ரொம்ப கொடூரமாக இருக்குது. ஸோ ஜெர்மன் ஃபோர்ஸஸ் வந்து இந்த டன்கிர்க் சிட்டியை வந்து பாம் பண்ணதுக்கப்புறம் இந்த சிட்டி இப்படி தான் இருந்திருக்கு. எதுவும் இல்லை, ஃபுல்லாக எல்லாம் இடிஞ்சு போன கட்டடம் அது தான் இருந்திருக்கு. இங்கே இருந்தால் மக்கள் வந்து எவாக்குவேட் ஆகி போயிருக்காங்க. நிறைய பேர் அவங்களோட சாப்பாடெல்லாம் விட்டுட்டுலாம் கிளம்பி போகணும் அப்படின்னு முடிவெடுத்து அர்ஜென்ட்டாக கிளம்பியிருக்காங்க. இதெல்லாம் அங்கே யூஸ் பண்ண ஹெல்மெட்ஸ். இது வந்து அவங்க தப்பிச்சு போகிறப்ப கடலுக்குள்ளே விழுந்து அப்படி கண்டுபிடிச்சி எடுத்து இங்கே மியூசியமில் வச்சுருக்காங்க. அவங்க யூஸ் பண்ண கிரனேட்ஸ், பெரிய எம்எம்மில் வந்து புல்லட்ஸ், கன்னு, பாட்டில்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் டெலிஃபோன் அப்படி இருந்திருக்கு.
இதுதான் ஜெர்மன்ஸ் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. உண்மையான ரெஸ்கியூ ஆப்ரேஷன் இப்படி தான் இருந்திருக்கு. இங்கே பாருங்கள், கடலில் வந்து அந்த மிலிட்ரி வெஹிக்கிள்ஸ்லாம் நிற்க வச்சு எல்லாம் எவாக்குவேட் ஆகிருக்காங்க. லைஃப் ஜாக்கெட்ஸ்லாம் போட்டு அப்பயும் நிறையா பாம்பிங்ஸ்லாம் நடந்து நிறையா டெஸ்ட்ராய். இங்கே பாருங்க, இது வந்துட்டு ஒரு ஏர்க்ராஃப்ட் இன்ஜினு. இதையும் வந்து ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. கடலில் விழுந்ததுக்கப்புறம் எடுத்து கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். காம்பனன்ட்ஸ், ஏர்க்ராஃப்ட் காம்பனன்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஆன்டி ஏர்க்ராஃப்ட் கன் நினைக்கிறேன். அந்த காலத்தோட ஷிப் மைன்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். மனுஷங்களுக்கு வைக்கிற கண்ணி வெடி மாதிரி இது வந்து ஷிப்க்கு வைக்கிற கண்ணி வெடி. எல்லாம் பார்க்குறதுக்கே வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மக்கள் எப்படிலாம் இருந்திருக்காங்க அந்த வேர்ல்ட் வார் 2 அப்போ அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க யூஸ் பண்ண மிஷினரிஸ், கன்ஸு, அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணாங்க அதெல்லாம் காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது அவங்க இது மாதிரி இது பண்ணது. உள்ளே வந்துட்டு இன்னும் லேடிஸ் இருந்தது. இந்த மாதிரி இந்த ஷோர்லேயே வந்துட்டு அந்த பீச் மண்ணிலேயே வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு அவங்க இருந்தாங்க, அங்கேருந்து எப்படி போட்டில் ஏறி போனாங்க அப்படின்னு சொல்லிலாம் காமிச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்படி இல்லாமல் கஷ்டப்பட்டு அவங்க இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு. சொன்ன மாதிரி ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது உள்ள. ஸோ இதே இன்டென்சிட்டியும் நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபேமஸான மூவி ஒன்று இருக்குது. இங்கே நடந்த ஸ்டோரிஸ் எல்லாம் ரியலாக அந்த கதைக்களத்தை வச்சு எடுத்திருக்காங்க. டங்க்ரிக்குன்னு சொல்லிட்டு த ஃபேமஸ் கிறிஸ்டோபர் நோலன் அவர் டைரக்ட் பண்ணது தான். அவர் ஒரு ஃபேமஸான டைரக்டரில் இந்த மாதிரி இன்டென்ஸான மூவிஸ் கொடுக்கறதுல அவர் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த மூவி பார்த்தீங்கன்னா உங்களாலையும் ரிலேட் பண்ணிக்க முடியும் என்ன நடந்துச்சு எக்ஸாக்டாக இங்கே அப்படின்னு. ஸோ இங்கேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறோம். Until then, it's bye from Kavya and Suren. Bye bye.